மாவட்டம் மூலக்கரை பஞ்சாயத்து பகுதியில் புதிய கல்குவாரி அமைக்க மக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இணைக்கிறார். மணிகண்டன், வணக்கம். இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் தீபிகா. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள ஸ்ரீ மூலக்கரை என்ற கிராமத்தில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனின் மகன் நயினார் பாலாஜி என்பவருக்கு சொந்தமாக ஒரு கல்குவாரி அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளனர். இந்த கல்குவாரிக்கு விண்ணப்பித்து இதற்கான கருத்து கேட்பு கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழக பாஜக தலைவர் இந்த நயினார் நாகேந்திரனின் மகன் நயினார் பாலாஜி மற்றும் அவரது ஆதரவாளர்கள், கிராம மக்கள், பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர் முகிலன் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வின் போது சமூக ஆர்வலர் முகிலன் என்பவர் அங்கு இந்த கல்குவாரிக்கு எதிராக பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்திருந்த நயினார் பாலாஜியின் ஆதரவாளர்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் முகிலனின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவரிடம் பேசிக் கொண்டிருந்த போது அவரிடம் இருந்த மைக்கை பிடுங்கி அந்த அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போலீசார் அங்கு நேரடியாக சென்று அந்த பாதுகாப்பு அந்த முக்கியத்துக்கு பாதுகாப்பு கொடுத்தனர். மேலும் இந்த கல்குவாரி தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு வந்திருந்த கோட்டாட்சியர் பிரபு என்பவர் இது குறித்து அனைத்து குறிப்புகளையும் எடுத்துக்கொண்டார். மேலும் இந்த இதுக்கு தொடர்பான இறுதி அறிக்கையினை தமிழக சுற்றுச்சூழல் துறைக்கு தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் கோட்டாட்சியர் பிரபு தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பட்டது. தீபிகா, தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். இன்று தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் வட்டம் மூலக்கரை கிராமத்தில் பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவருடைய மகன் நயினார் பாலாஜி அவர்களுடைய 7.5 ஏக்கர் பரப்பளவிற்கான கல்குவாரி கருத்து கேட்பு கூட்டம் நடந்தது. முதலில் எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர்களுடைய இரத்த உறவுகள் குடும்பத்தைச் சேர்ந்த மகன்கள்லாம் குவாரி நடத்தக்கூடாது என்பது விதி. இதை ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது 2020 வானூர் எம்எல்ஏ சக்கரவாணி அவருடைய மகனுக்கு கல்குவாரி அனுமதி கொடுத்த பொழுது அந்த பொது ஊழியருடைய குடும்பத்திற்கு அனுமதி கொடுத்தால் ரத்து செய்ய வேண்டும் என்பதோடு அங்கிருந்த அமைச்சரையே அதற்கு ராஜினாமா செய்ய வேண்டும் என்று தெரிவித்தது பல்வேறு ஊடகங்கள் எல்லாமே வெளிவந்திருக்கு. எனவே இந்த குவாரி அடிப்படையில் இயங்குவதற்கு தகுதி அல்ல. அது மட்டுமல்ல, இந்த குவாரியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா குவாரியினுடைய மையப்பகுதியிலேயே குவாரிக்கு நடுவாண்ட இந்த குவாரி அமைகிறடா குவாரியினுடைய மையப்பகுதியிலேயே வண்டிப்பாதை போகுது. வண்டிப்பாதைக்கு 35 அடி இடைவெளி விடணும். அப்படி இடைவெளி விடாதனால இந்த குவாரிக்கு அனுமதி கொடுக்க முடியாது. அதே மாதிரி குவாரியினுடைய வடபுற பகுதி தென்புற பகுதியில் பாத்தீங்கன்னா ஓடை இருக்குது. ஓடைக்கு 50 மீட்டர் இடைவெளி விடணும். ஆனா ஓடையை காட்டாமல் மறைத்திருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, குவாரியினுடைய 300 மீட்டர் சுற்றளவுல உயர்மின் கோபுர லைனும் சோலார் பிளான்டும் இருக்குது. அதை காட்டாமல் மறைத்திருக்காங்க. அது மட்டுமல்லாமல் இங்க குவாரியை சுற்றி சிவகலை, ஆதிச்சநல்லூர் போன்ற தொன்மையான பல்லாயிரம் ஆண்டுகள வரலாறு கொண்ட தமிழருடைய தொன்மையான மரபுகள் இருக்கிறது. ஆனால் இங்க வரலாற்று சின்ன தொன்மை சின்னம் இல்லை என்று மறைத்திருக்கிறார்கள். இங்க அதே போல வனவிலங்கு சரணாலயம் இருக்குது, ஸ்ரீவைகுண்ட அணை இருக்குது. இதையெல்லாம் காட்டாமல் மறைச்சிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் தற்காலிக தொழிலாளர் குடியிருப்பு இருக்குது. தொழிலாளர்களுக்கு இஎஸ்ஐ, பிஎஃப் இதெல்லாம் கிடையாது, எல்லாம் இருக்குது. இப்படி எல்லாம் வீடு, குடியிருப்பு, இங்க ஓடை, அதே போல சோலார் பவர் பிளான்ட், டவர் லைனு,
பாதை இப்படி பல்வேறு விதமான விதிமீறலோடு இருப்பதால் இந்த குவாரிக்கு சட்டப்படி அனுமதி கொடுக்க முடியாது. இன்றைய கருத்து கேட்பு கூட்டம் ஜனநாயக முறைப்படி நடக்கவில்லை. பல கருத்து கேட்பு கூட்டங்கள் காலை 10 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரைக்கும் நடந்திருக்குது. ஏற்கனவே இதே கிராமத்தை சேர்ந்த கருத்து கேட்பு கூட்டம் தூத்துக்குடியில் நடந்தது. அப்ப மாவட்ட ஆட்சியர் இது போன்ற ரகலை பண்ணும் பொழுது அவர் வெளிநடை பண்ணிட்டாரு. அப்புறம் எல்லாரும் கெஞ்சி கூத்தாடி வந்து முறையா நடந்தது. ஆனா இங்க அந்த மாதிரி செய்யாம பேசுபவர்களுக்கு இடையூறு செய்ததை மாவட்ட நிர்வாகம் தடுக்கவில்லை. இது வன்மையா கண்டிக்கத்தக்கது. ஏன்னா இப்படி இருந்தா ஏற்கனவே திருப்பூர் கலெக்டர் கருத்து கேட்பு ரத்து பண்ணிருக்காரு. இந்த மாதிரி மயக்கப்படுங்க மேல கேஸ் போட்டிருக்காரு. ஆனா இங்க அப்படி செய்யல. இது முழுக்க முழுக்க சட்டவிரோதமானது. நயினார் நாகேந்திரனை பார்த்து அரசு பயப்படுதான்னு தெரியல. ஏன்னா இது அப்படித்தான் சொல்லணும். ஏன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய ஆட்கள் கூட்டு வந்து அவங்க தகராறு பண்றாங்க, அதை தடுக்காம அதிகாரிகள் இருக்காங்க. என்ன காரணம் தெரியல. ஏன்னா பல இடங்களில் தடுத்துருக்காங்க. ஏற்கனவே இதே மாவட்டத்தில் தடுத்திருக்காங்க. ஆனா இங்க தடுக்காமல் இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த குவாரிக்கு எந்த வகையிலும் அனுமதி கொடுக்க முடியாது. அப்படி ஏதாவது அனுமதி கொடுத்தார் என்றால் அதை மக்களை திரட்டி போராடியும் சட்ட ரீதியாகவும் தடுத்து நிறுத்துவோம்.